போட்டு இது பாருங்கள், நம்ம வீட்டில் பில்லி சோனி ஏவல் நம்ம வீட்டில் தூங்க விடலை, நம்மளுக்கு இலைக்கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இலைக்கட்டை உடச்சி நல்ல முறையாக நான் காப்பாற்றி கொடுக்குறேன். இந்த பொருளாகப்பட்டது 12 பொருள் நான் வீட்டை சுற்றியும் கெட்டிபத்திரம் பண்ணணும். காளி இயந்திரம், மகாலட்சுமி இயந்திரம், தீசக்கரம் இல்லை முனீஸ்வரன் எல்லாமே கொடுக்குறேன். இந்த பொருள் மூலிகை பொருளும் நான் 5 பொருள் கொடுக்குறேன். இந்த 4 மூலிகை 4 இலைக்கட்டு கட்டி அந்த மூலிகை பொருள் 4 மூலிகையும் நம்ம வீட்டில் வச்சு அது கெட்டிபத்திரம் பண்ணிட்டா யார் எது செஞ்சாலே கெட்ட வராது. எவன் என்ன எப்படியாக அந்த மந்திரவாதி என்ன பண்ணாலையும் அந்த கட்டு உடையாது. அவங்க இருந்து தெய்வத்துக்கு பின்னாடி யாருமே கிடையாது. தெய்வம் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம் வணங்குறது காளி. காளிக்கிட்ட மோதனவங்க அத்தனை பேரும் காலி ஆகிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால இந்த வரை இது எங்கே போகுதுன்னாக்கா நம்ம சித்தூர் பக்கம் கொப்பத்துக்கு போகுது. இது காளியோடைய இயந்திரம் வச்சுருக்கேன். இது எல்லா பொருளும் ரெடி பண்ணி பூஜை போடுறேன். வெடிகாலம் 4 மணி பாருங்கள், 4 மணிக்கு எல்லாத்துக்கும் பூஜை போட்டு உருவேற்றி நான் கொடுக்குற பொருள். வெடிகாலம் 4 மணிக்கெல்லாம் உருவேற்றி கொடுக்குற பொருள். இது காளி உற்சவம், அம்மாவுக்கு காளி உற்சவம் பண்ணி வச்சுருக்கேன். சிலை எங்கள் அம்மா சிலையே இல்லை, கலையாக இருக்காங்க. இந்த பொருளுக்கெல்லாம் பூஜை போட்டு உருவேற்றி இந்த பொருள் போய் சேர்கிற இடம் அவங்க கணவன் மனைவி ஒத்தியமாக இருக்கணும். அவங்க குடும்பத்தில் பணம் காசு பொன் பொருள் பஞ்சம் இல்லாமல் வாழணும், செல்வாக்காக இருக்கணும், குறையத்த செல்வம் நிறையத்த வாழ்வு, அவங்க சந்தோஷமாக வாழணும். எந்த வீட்டில் பில்லி சோனி ஏவல் எனக்கு யார் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னாக்காலையும் சரி, அந்த இடத்துக்கு போனால் போகிற இந்த பொருள் நல்ல முறையாக கட்டி காப்பாற்றோம். அதோட ஜனவாசியம் அஞ்சன மைய ஜனவாசியம் அந்த பொருள் மயிரை அவன் நெத்தியில் வச்சுன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போகலாம். எதிரிங்களே இருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் அழிஞ்சிருவாங்க. எதிரிங்களை அழிக்கக்கூடிய பொருள் அது. 12 பொருள் ரெடி பண்ணி பூஜை போட்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஓம் சக்தி தாயே, அகிலாண்ட கொடிய பிரம்மாண்ட நாயகி அண்ணா பராசக்தி அம்மா தாயே, 1000 கண் படைத்தவளை உலகளந்த நாயகி அண்ணா பராசக்தியாக வலுவெடுத்து உன்னை நாடி தேடி வந்த மக்கள் எல்லாம் கட்டி காப்பாற்றி வாழ வச்சு வழிநடத்தி பக்கபலமாக இருந்து பாதுகாப்பாக ஒரு தாயாக இருந்து பார்க்கணுமா. இது போன இடம் சீர சிறப்புமாகவும் பேரும் புகழமாகவும் அவங்க குடும்பம் தலை நிமிந்து வாழணும் தாயே காளியம்மா. அம்மாவுக்கு உயிர் கொடுத்து காவை கொடுத்து பொருளுங்களுக்கெல்லாம் எலுமிச்சு கனி காவை கொடுத்து தான் அந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்புவோங்க. இந்த பொருளுக்கெல்லாம் காவை கொடுத்து தான் அனுப்புவோம். கல்யாண தாய் நைட்லெல்லாம் உட்காந்து செஞ்சு விடிய பூஜை போட்டு ராகுகால பூஜையில் நல்ல முறையாக பூஜை போட்டு கட்டி காப்பாற்றி கொடுக்கணும். அந்த குடும்பம் தலை நிமிர்ந்து வாழணும்னு அம்மாளுக்காக 12 பொருள் ரெடி பண்ணி கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராவே 5 மையும் கொடுக்குறேன். நெத்தியில் வச்சுன்னா அவங்க நல்லா இருந்தால் போகிறோம், அவங்க குடும்பம் வளர்ந்தால் போகிறோம். எனக்கு இது ஒரு மக்களுக்காக தியாகம் பண்ணுறேன், மக்களுக்காக ஒரு சேவை பண்ணுறேன். அனைவரும் வாங்க. பில்லி சூனி யாவல் கண்டிஸ்ட் எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறேன். பேய் பிசாசி எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாலும் சரி நான் ஓட்டி விட்றேன். குழந்தை எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறேன், மஞ்சள் காமாலிக்கு மருந்து கொடுக்குறேன், கணவன் மனைவி வசியம் உள்ள மருந்து கொடுக்குறேன். எதாக இருந்தாலும் அந்த கட்டை நான் உடச்சி சந்தோஷமாக நான் காப்பாற்றி கொடுக்குறேன். கோர்ட்டு வழக்கு தீரல, எனக்கு தீராத பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை நான் தீர்த்து கொடுக்குறேன். மண் பிரச்சனை, நிலத்து பிரச்சனை தீரலன்னு சொல்லுங்கள், அது நான் தீர்த்து கொடுக்குறேன். தேவாதி என் வீட்டுக்குள்ளே வரல, நான் மாடு ஆடெல்லாம் என் வீட்டில் சாகுது, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுங்கள், நான் நல்ல முறையாக காப்பாற்றி கொடுக்குறேன். அந்த பொருளுங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற பொருளை கரெக்டாக கொண்டு போய் வீட்டை சுற்றி தோண்டி வச்சுட்டு அமாவாசைக்கு ஒரு கல்யாண பசங்க எலுமிச்சு மலம் தேங்காய் சுற்றி உடைச்சின்னு வாங்க மூட்டான. உங்களுக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க. காளி வணங்குறவங்க தருணாசத்தில் கொண்டு போய் அடிமட்டத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. உங்களுக்கு எதிரிங்களே இருக்க மாட்டாங்க. காளி வணங்குறவங்க கை பிடிச்சி அம்மா தூக்கி விடுவா. ஆனால் எதிரிங்க இருக்க மாட்டாங்க. நம்மளை அழிக்கணும், காளியை வணங்குறவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க இருக்கவே மாட்டாங்க, அழிச்சிருவாங்க. என்றைக்கும் அவளை நம்பினவங்க கை விட மாட்டான், கை பிடிச்சி தூக்கி விடுவா என் தாய். அவ்வளோ ஒரு பலம், அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம், அவ்வளோ ஒரு அழகு. பாரு என் தாய் எப்படி இருக்கான்னுட்டு வெடிகாலம் நைட்டெல்லாம் செஞ்சு உக்காந்து காலையில் வெடிகாலம் 4 மணிக்கெல்லாம் 3 மணிக்குள்ளே பூஜை போட்டேன். இந்த பொருள் நம்ம பக்கம் போது
வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல முறையாக செஞ்சு அம்மாளுக்காக பூஜை போட்டு கொடுக்குறோம் பாருங்கள். அம்மா உச்சக சிலை இருக்காங்க பாருங்கள். 10 கை கொண்ட கரகம் தாயே. சிவனை காலில் போட்டு மெரிச்சிருக்கிறா. அதே அவள் சிலையாக நிற்கிறா. இவள் பித்தளை சிலையில் வந்து இவள் ரூபம் எடுத்து நிற்கிறா. இது எல்லாமே அம்மாளுக்காக நான் வந்து செய்கிற தேவம். மக்களால் நான், மக்களுக்காக நான். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா பேசுகிறேன்.